உசுறு இருக்கிற வரைக்கும் சில நினைவுகளை நம்மால மறக்கவே முடியாது. அப்படி கள்ளக்குறிச்சியில போன ஜூன் மாசம் 20ஆம் தேதி நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கதிகலங்க வச்சிருச்சு. அவரை நம்பிதான் வந்த வெளியூர்ல இருந்து இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு சாவு, ஒரே நாள்ல அனாதைகளாக்கப்பட்ட சொந்த பந்தம், அடுத்து யாரு உசுறு போகும்ன்ற பதற்றம்னு அன்னைக்கு கருணாபுரத்துல நாம கண்ட காட்சிகள் ஒவ்வொன்றும் நம்ம இதயத்தை துடிக்க விடாம பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் இருந்தாலும் சொல்லி தான் சீ எடுக்க போனோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கூப்பிட்டு போகிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் ஒருத்தங்க இருந்துட்டாங்க. இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருணாபுரம் மட்டும் இல்லாமல் சுற்றி கிராமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டென்ட்டு போட்டிருக்காங்க, அங்கேயும் இருந்துட்டுன்றாங்க. அதுக்கப்புறம் அரசு ஏற்பாடு பண்ணி ஒரே இடத்துல எல்லா உடலோடையும் வந்து அடக்கம் பண்ணி எரிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பணியும் செய்கிற அந்த இடத்துல மன உடைச்சலாம் ஆகுது. என்னடா ஒரு சாராயம் குடிச்சு எப்படி இவங்களாம் வாங்கினாங்க, எங்கே வாங்கி குடித்தாங்க, ஒரு இடத்துல குடித்தாங்க, எப்படி இவங்களாம் இறந்தாங்க, இவங்க ஃபேமிலி இவங்க என்ன பண்ணுவாங்க, பசங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ஒரே ஒரு 2 நாளுக்குள்ளே ஒரு 68 பேர் இவ்வளோ அந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து அவங்க இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி அப்படியே அழுதுட்டு வராங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏன் ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். இந்த சம்பவத்துக்கு பின்னணியில அரசாங்கத்தோட அஜாக்கிரதை, மாவட்ட ஆட்சியரோட அலட்சியம்னு பல அரசியல் காரணங்களும் மெத்தனால் எத்தனால் கலப்படம் போன்ற வேதியியல் காரணங்களும் இருக்கிறதா தகவல் வெளியாகி சில கைது நடவடிக்கைகளும் நடந்து முடிஞ்சது. விஷசாராய மரணம் நடந்து கிட்டத்தட்ட 100 நாள் ஆக போகுது. இறந்தவங்களோட குடும்பங்களுக்கு திமுக ஆரம்பிச்சு நேத்து தொடங்கின தாவேக்க வரைக்கும் ஆதரவும் லட்சக்கணக்கில் இழப்பீடும் கொடுத்திருந்தாலும் கூட அவங்க கேட்கறதும் வேண்டுறதும் எப்படியாச்சும் போன உசுர திரும்பி கொடுத்துருங்கிறது தான். கள்ளக்குறிச்சி மக்கள்கிட்ட இந்த விஷச்சாராய மரணம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அவங்களோட மனநிலை என்ன, பாதிக்கப்பட்டவங்க இப்போ எப்படி இருக்காங்க, அந்த துயரம் ஏற்படுத்திட்டு போன வடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம செய்தியாளரோட நேரடியாவே களத்துக்கு போனோம். இப்படி ஒரு பக்கம் சொந்தத்தை பறி கொடுத்தவங்க கிட்ட இருந்து மறுபடியும் அவங்களெல்லாம் உசுரோட வரமாட்டாங்களாங்கிற ஏக்கம் வெளிப்படுது. ஆனா இந்த சம்பவத்துல செத்து பொழைச்சவங்க கிட்ட இருந்து கடவுள் என்ன மட்டும் ஏன் நடப்பினமா வாழ விட்டாருங்கிற ஆதங்கம் வெளிப்படுது. ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு சரி வெளியே போங்க இசிஜி பார்க்கணும்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துல எங்கள் சித்தி விடாதம்மா அவன் வாழ்க்கையே போயிடுச்சுமா, அவன் வீட்டுக்கு போயிட்டாமான்னு சொல்லி அழுவன். அப்புறம் இசிஜி படம் காட்டவே இல்லை, அவர் வீட்டில் இறந்துட்டார் பழகுதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இங்கேருந்து அழைச்சிட்டு போனப்போ நிறையா பின்னாடி ஆம்புலன்ஸ்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதனால தான் இந்த சாராயம் குடிச்சு தான் அவங்க இந்த மாதிரி ஆகுனாங்கன்னு யாருக்குமே எங்களுக்கு தெரியாது. உள்ளே போய் பார்த்தது கலெக்டர் வந்து இது வந்து குடிநீரில் தான் ஏதோ ஆகிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்தது வந்து ஏதோ ஒரு இதுன்னு சொல்லி தான் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் இறந்து போகும்னு எல்லோரும் போய்கிட்டே இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது என்ன இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் சாராயம் குடிச்சதுனால இப்படி எங்களுக்கு ஆணுச்சு. வாட்டர் கேனில் தண்ணி இது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்து நானும் வேலைக்கு போய்ட்டு வந்தாலும் தண்ணியை குடிச்சிட்டு எனக்கும் அது ஆகிடுச்சு. அந்த போலீஸ் காலில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களை பார்க்கணுன்னு சொல்லி நான் காலில் விழுந்தேன். ஏன்னா அவருக்கு உள்ளே யாருமே இல்லை பார்த்து சொல்கிறதுக்கு. அதனால் விடுங்க சார்னு கேட்டால் யாருமே அதெல்லாம் விட முடியாதுமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலெல்லாம் பிடிச்சி நான் கெஞ்சினேன், எங்கள் வீட்டுக்காரங்களை நான் பார்க்கணும் விடுங்க சார் அப்படின்னு நான் சொல்லி கெஞ்சும் போது அதுக்கப்புறம் ஒரு சார் வந்து அழைச்சி கொண்டு உள்ளே விட்டாங்க. பார்த்தோம். அப்புறம் சரி பார்த்துட்டு நேராக இங்கெல்லாம் ரொம்ப கண்டிஷன் இதாக இருக்குது, பாண்டிச்சேரி கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு கொண்டு போகிற வழியில் விழுப்புரத்துக்கிட்டே உயிர் விட்டுச்சு. அவங்களுக்கு மாமாந்தூர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் பாண்டிச்சேரிக்கு போனது. அவங்க முன்ன போயிட்டுருக்காங்க, 2ஆவது ஆம்புலன்ஸில் நான் போயிட்டுருக்கேன். 2 பேருமே போகும்போது அவரை அங்கே நடுவுலேயே இதாகிட்டு 1-2 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 68 பேர் அந்த சம்பவம் ஒரு இன்னும் ஒரு அழுகுறல் மாதிரி கேட்டுருக்காங்க. நேரில் பார்த்த சம்பவம் எங்கேயாவது யாராவது பிறந்து போனால் கூட பார்த்தா கூட குடிக்கிறது ஒயின் ஷாப்பில் யாராவது குடிக்கிறது பார்த்தா கூட அந்த எனக்கு கலாச்சாரம் மட்டும் தான் நான் போகுது. எனக்கு என்ன காரணம்னா அவ்வளோ கதறல் சத்தம். அவங்க
ஒவ்வொருத்தரும் இங்கே அழுகுறாங்க, இந்த தெருவில் அழுகுறாங்க, அந்த தள்ளி போனால் 2 வீட்டு தான் அழுகுறாங்க. அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லாகவே வெறும் டென்ட்டு போட்டிருக்காங்க, பேனரு. அந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே இந்த கள்ளக்குறிச்சியே வந்து ஒரு அழுகுறலாக தான் இருந்துச்சு. ஒரு தமிழகத்து மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலே ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு இந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா. கள்ளக்குறிச்சியில நேத்து நடந்ததையும் இன்னைக்கு நடந்துட்டு வர்றதையும் நாளைக்கு நடக்க போறதையும் தான் இந்த ஆவணப்படம் உங்களுக்கு காட்ட போகுது. இப்போலாம் கள்ளக்குறிச்சின்னு சொன்னாலே பலருக்கும் கள்ளச்சாராயம் தான் ஞாபகம் வருதுன்னு ஆதங்கப்படக்கூடிய பகுதிவாசிகள் இந்த மண்ணுக்குன்னு தனித்துவமான அடையாளங்கள் எக்கச்சக்கமா இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு காலத்தில் கள்ளக்குறிச்சின்னா கரும்புகள் அதிகம் விளையிற ஒரு ஏரியா, அதனால் இங்கே நிறைய சுகர் மில்லாம் நிறைய இருக்குது. அப்படி தான் விவசாய பூமி கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா விவசாயம் நிறைந்த பகுதியாக தான் இருந்துச்சு. பேர் மாறினதே ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா கள்ளக்குறிச்சினா யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு, புதுசாக பிரித்த மாவட்டம். ஏன்னா விழுப்புரத்துலேருந்து பிரிஞ்சது. இப்போ இந்த மேட்டரெல்லாம் வந்து கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா தெரியாதால யாருமே இல்லை. இந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு அவமானம் தான். எங்கே போனாலும் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனால் கள்ளக்குறிச்சினாலே அந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு நடந்துச்சா, கள்ளச்சாராயம் விற்கிற ஊர் தானே. தமிழ்நாடு முழுக்க இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்ச ரூபா கிடைச்சிரும், ஈஸியாக கிடைச்சிரும். நிறைய மீம்ஸு, பா நான் பைக் வாங்கணும்பா நீங்கள் இறந்து போங்க, அந்த மாதிரிலாம் நகைச்சுவையாகவும் இந்த மாவட்டத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி தான் நிறைய பதிவுகள் வருது. அதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் தான், அது மாறணும். இப்போ நானே கள்ளக்குறிச்சி சேர்ந்தவன் சொல்லும் போதும் சரி, பப்ளிக்கும் சரி, எனக்கும் சரி, நான் கள்ளக்குறிச்சி ரிப்போர்ட்னு சொல்லும் போது அங்கே என்னப்பா சாராயம் தானே செய்தி போடுவீங்க அம்மிங்க உயிரிழந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நிறையா மீம்ஸ் வருது, வீடியோஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கள்ளக்குறிச்சின்ற ஒரு தெரியாத ஊர் இன்னைக்கு தெரிஞ்சது இல்லாமல் அது ஒரு கெட்ட விஷயம் போயிடுச்சு. அது ஏதோ ஒரு வகையில் கரும்பு விவசாயம், கால்நடை வளர்ப்பு, தோப்பு துறவுன்னு சந்தோஷமா வாழ்ந்த ஊர்ல திடீர்னு வறட்சி வாட்டி எடுத்திருக்கு. சுத்துப்பட்டு கிராமத்துக்கெல்லாம் படியளந்த கள்ளக்குறிச்சிக்காரங்க ஒருவேளை சோத்துக்காக தினக்கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து இந்த பேப்பரு பிளாஸ்டிக் போடுறதுனால தான் எனக்கு பழக்கிறது. வேறு யாரும் எனக்கு சோறு போடல. யார் 2 மக்கள் இருந்துட்டு எனக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்க. நானாக ஓடினா எனக்கு சாப்பாடு இல்லைன்னா இல்லை சார், நான் பட்டினியாக தான் கிடப்பேன். பொறுக்கு தான் போகிறோம், குப்பை பொறுக்கு தான் போகிறோம். ஆமாம், அதான். கடினமான உடல் உழைப்பும் எல்லா இருந்தும் எதுவுமே இல்லையேன்ற எண்ணமும் உழைச்சு களைச்சும் சந்ததிக்கு சேர்த்து வைக்க முடியலையே என்ற வருத்தமும் தான் ஒரு வகையில இங்குள்ள பெரும்பாலானவங்களை குடிக்க அடிமையா மாத்திருக்கு. ஏன் அந்த மெத்தனால் நீங்க குடிச்சீங்க? குடிச்சாச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்குள்ளே இருந்தால் தான் பழக்காது, இல்லைன்னா கூட நான் தொட்டு கொடுப்பேன். அவருக்கு பழக்கம் இருந்தனால நீங்களும் சாப்பிட்ற மாதிரி. நான் வந்து ஒரு டீ மாஸ்டராக இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சாராயம் விற்றுட்டு இருந்தாங்க. அது 5 மணிக்கு நான் டீ போட போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டா தான் அது டீ போட முடியும். கேட்டால் ஏன் உடம்பு வலி, நான் என்ன பண்ணுறது, நீ ஏன் கேட்குற அப்படின்றாங்க. நாங்கள் எம்மானுமே கேட்டு பார்த்துட்டோம். நீங்கள் கேட்டே நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு கேட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன் இது மாதிரி பண்ணுறோம்னாக்கா என் கஷ்டம் உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. டாஸ்மாக்ல விற்கிற சரக்க வாங்க முடியாதவங்களை குறிவச்சு கள்ளச்சாராயம் விற்கிறவங்க இந்த பகுதியில களமிறங்கி இருக்காங்க. அதனாலதான் டாஸ்மாக் சரக்கை விட பாக்கெட் சரக்கு வீட்டில கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியிலேயே வாங்கக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைச்சிருக்கு. இப்போ சாராயம் வந்து விலை கம்மி, அது வந்து 150 ரூபா 300 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனா அந்த 150 ரூபாய்க்கு 3 பாக்கெட் வாங்கலாம். அதனால் எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே போனவங்க எல்லாமே இங்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லை இது மெத்தனாலா என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. எப்பயும் போல வாங்கி அவங்க போட்டு குடிச்சிக்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு கூலிக்கு போனாங்கன்னா 2 ஷிஃப்ட் பார்த்தாங்கன்னா 200 250 ரூபா அவ்வளோதாங்க சார் கிடைக்கும். இதை வச்சு தான் அவங்க வாழ்க்கை தரத்தை ஓட்டிக்கிறாங்க. இங்கே போனால் 60 ரூபாயோட வேலை முடிஞ்சிருச்சு. மீதி 180 ரூபா வீட்டுக்கு ஆகுதுல்ல. இவங்க 170 ரூபா 180 ரூபா வச்சு விற்றாங்கன்னா எல்லா காசுமே கவர்மெண்ட்டுக்கே போயிடுது. அது நான் சாப்பிட நம்மளுக்கு அவசியமே இல்லை. என்ன அதான் சொல்ல, குடும்ப கஷ்டம்தான். நான் இருந்த எல்லாத்தையும் அனுபவம் எல்லாத்தையும் விட்டேன். அதுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உடல் வலியை போக்குறதுக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கவும் கவலைகளை மறக்கடிக்கிறதுக்கும் குடிமக்களோட முதல் சாய்ஸா இருந்த பாக்கெட் சாராயமே உயிருக்கும் உழ வச்சிருச்சு. விஷச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களோட குடும்பங்களை தொடர்பு கொண்டு பேசியிருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே அவர் எங்கள் கூட இருந்தார். அவருக்கு நான் அப்பா அம்மா மாரி இருந்தால் அவர் எனக்கு அப்பா அம்மா மாரி தான் எல்லாமே செஞ்சார். இப்போ அவர் இல்லைங்கிறதுனால ரொம்ப கஷ்டம். எல்லாத்துலேயுமே நாங்கள் கஷ்டம் ரொம்ப படுறோம், நானும் என் பொண்ணு. அவர் அன்றைக்கி போனால் தான் நாங்கள்
வேலைக்கு போய் வந்தால் 10 ரூபா கிடைக்கும். அந்த 10 ரூபா வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றது. இப்போ அவர் இல்லாத எங்களுக்கு எம்மானா நஷ்டமாகிட்டுது. அவர் இருந்தால் எங்களுக்கு எம்மாந்துகள் இதாக இருக்கும். இழப்புனா இது வந்து மீள முடியாது. இப்போ ஏன்னா ஒரு அப்பா இறந்துருந்தாலோ ஒரு அம்மா இறந்துருந்தா கூட அது வந்து நம்மளை அவ்வளோ பாதிச்சிருக்காது. என் கணவர் இறந்தது வந்து என்னால் அதுலேருந்து விடுபடவே முடியல. எனக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் வீட்டுக்குள்ளே போகவே பிடிக்கல. எனக்கு எங்கள் அம்மா தான் மெயின். எங்கள் அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் சார் போயிட்டுருக்கு. அப்படி இருந்து நான் அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பலை. எல்லாத்தோட எங்கள் பையன் தான் சின்ன வயசு, 29 வயசு தான் சார் அவனுக்கு. அம்மாவும் இல்லை, அம்மாவும் அந்த சின்ன பையன் அந்த எங்கள் பேரன் சின்ன ஒரு 3 மாதத்து குழந்தையில விட்டுட்டு ஓடின பிற்பாடு தான் சார் இவன் அந்த பிடிக்கிறதுக்கே ஆரம்பிச்சுட்டான். 3 மாதத்து குழந்தையிலேருந்து நான் தான் சார் வளர்க்குறேன் அந்த பிடிக்கலை. அது இறந்தப்போ கூட அப்படி எனக்கு ஒரு இதே தெரியல. இப்போ இறந்துட்ட பிறகு என் பொண்ணு அடிக்கடி கேட்குற, அப்பா வந்து இனிமேல் வரவே வராதா. ஏன்னா இந்த ஊர் ஒரு நல்ல விஷயத்துக்கோ எதுக்குமே என்னால் போக முடியல. இப்போ இது மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் அது வந்து அது என்ன தான் அவங்க காசு கொடுத்துருந்தாலும் கூட அந்த காசு வந்து இதுக்கெல்லாம் ஈடுகட்ட முடியாது. நடந்த பெரும் துயரில் இருந்து கொஞ்சம் மீண்டிருக்காங்க. அரசாங்கம் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பெரும் துணையா இருந்திருக்கு. காசு கொடுத்தாங்க. அந்த இது வந்து என் பொண்ணு பேரில் டெபாசிட் பண்ணிட்டேன். ஏன்னா இனிமேல் அவர் இது இல்லை. என் +2 படிக்கிறா, 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, +1லேயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, இப்போ 12th. பணம் வந்து என் பொண்ணுக்கு அது வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸ்டாலின் அவங்க வந்து 10 லட்ச ரூபாய் காசு கொடுத்தாரு. மோடி வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்தாரு. இங்கே வந்து விஜய் வந்து 5000 காசு கொடுத்தாரு. இந்த கைச்சனங்காரவங்க அவங்க ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. விட்டு இங்கே வந்து தலைவருங்க அவங்க ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. கவர்மெண்டில் கொடுத்தாங்க சார், 50,000 கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, 50,000 கொடுத்தாங்க. அது எடுக்கல, இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது எடுத்து வந்து வீட்டுக்கு செய்யலாம், பசங்களுக்கு தரலாம், களம் கட்டலாம்னு சொல்லியிருக்கோம். 50,000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னும் ஏரில் போனால் எனக்கு புக்கு எழுதி போட்டிருக்கேன். 5000 கொடுத்தாங்க. அது மட்டும் தான் சார், வேறு எதுவும் தரல சார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் வெவ்வேறு விதமான இழப்புகளை நம்மளால உணர முடிஞ்சது. அரசாங்கமும் மற்ற அமைப்புகளும் என்னதான் இந்த இக்கட்டான சூழல்ல ஆதரவு கரம் நீட்டி இருந்தாலும் 10 மாசம் சுமந்து பெத்த உயிருக்கு 10 லட்சம் ஈடாகுமா என்ற கேள்வியும், அப்பாவை பறிகொடுத்த பிள்ளைக்கு ஒரு தகப்பன் செய்ய நினைச்சதெல்லாம் வேற யாரால செய்ய முடியுங்கிற ஆதங்கமும் விடையில்லா கேள்வியா வந்து விழுந்துச்சு. என்னதான் இருந்தாலும் எவ்வளோ சொந்த பந்தம் இருந்தாலும் எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் எங்கள் பிள்ளை ஈடாகாதுங்க. எங்களுக்கு எந்த உதவி கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்காரர் இருக்கும் போது இந்த உதவிலாம் எந்த மூளைக்கு அவர் தான் எதாக இருந்தாலும் 10 ரூபா சம்பாரிச்சோம்னா நிம்மதி எப்படியே இருக்கும். இவங்கன்னா இந்த கவர்மெண்ட் காசு ஏற்றி 10 நாள் ஒரு வருஷத்துக்கு வருமா? ஒரு பொண்ணு இப்போ 6வது படிக்குது, வயிற்றுல ஒரு பிள்ளை இப்போ கழிச்சுவா இருக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது? எங்களுக்கு செய்யறதுக்கு யார் இருக்காங்க? எங்கள் கணவர் இருந்தால் செய்வார். இப்போ அவர் இல்லையே. இது இன்னுமே என் பொண்ணு படித்து அதுக்கப்புறம் அவள் வேலைக்கு போய் தான் அவள் இது பண்ணுவாள். இதுக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. விஷச்சாராய மரணத்துல இறந்தவங்களை விட இந்த சம்பவத்துல இருந்து மீண்டவங்களோட நிலைமை இன்னும் படு பயங்கரமாயிருக்கு. வெயிலில் போனால் மயக்கம் வந்துடும். அதனால் வீட்டுக்குள்ளாரே இருக்கும். இப்போ எதுவும் வேலை எதுவும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு பேலன்ஸ் தூக்கணும்னு வச்சுங்களேன், தூக்க முடியாது. கை வரல சார், கை இப்படி வீச முடியல. பட்டுன்னு குடம் தூக்கி இடுப்பு வைக்க முடியல. கண்ணு வந்து ஒரு தூரமாக வந்து வரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, மங்களாக தெரியுது. இனி உக்காந்துக்கு தான் மங்களாக தான் தெரியுது. இந்த 3 விரல் இன்னும் சொர்ணே இல்லை சார். 3 விரல சொர்ணம் இல்லை. ஏஞ்சி நடக்க முடியல. நடந்தோம்னா கீழே வந்துடுறேன். உட்காந்தா அப்படி முடியல. முன்ன அந்த படியில் கொஞ்சம் அப்படி தம்மிச்சு ஏற முடியல. எந்த வேலை வெட்டி செய்ய முடியல சார். இது ஒரு விளைவு என்னன்னு தெரியல. ஆனால் என்னமோ சொல்கிறாங்களா, பீன்ஸ் ஒரு தின்ன மாதிரி தின்னுட்டு வந்துட்டேன் சார். இதுக்கு மேலே என்னென்ன 6 மாதம் டைம் தான். அதுக்கு அடுத்து என்ன போகுது ஏது பண்ணல. பார்வை கொஞ்சம் கம்மலாக தெரியுது சார். பார்வை கம்மலாக தெரியுது. எந்த வேலை வெட்டி செய்யணும். உக்காந்தோம்னா இந்த 3 மாதமாக உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அப்படி இப்படி ஓடுறதே லேசாக போயிட்டு அப்படியே வந்துடும். எதுவும் சினிமா இன்னும் போனால் அந்த கூட யாராவது கூப்பிட்டு போனால் போகுது சார். ஆனால் அந்த 6 நாளில் அவதிப்பட்டது எனக்கு என் லைஃப்பில் செத்துருந்தாலும் சந்தோஷப்பட்டுருப்பான். அவங்க செத்தாலும் செத்துருந்தாங்க. இப்படி நடப்பினமா வாழறத விட நான் செத்து போயிருக்கலாம்னு சொல்லும் போது
விஷச்சாராயத்தால அவங்க எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாராலையும் உணர முடியுது. விஷச்சாராயம் ஒழிஞ்சாலும் இந்த மக்களோட உழைப்பும் உடல் ஆரோக்கியமும் மது போதையில கரைஞ்சுக்கிட்டே வர்றதா ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் அந்த டாஸ்மார்க்கே போய் இருக்கக்கூடாது. ஏன்னா அதனால் எங்களை போல் எந்த குடும்பமும் இனிமேல் தவிக்கக்கூடாது, இதுமாரி நடக்கக்கூடாது. ஏன்னா அவங்க இப்போ அவன் தான் வயசானவன் குடிக்கிறான், வயசு பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே தான் குடிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் அப்பாவும் குடிக்கிறான், மகனும் குடிக்கிறான், மருமகனும் குடிக்கிறான், எல்லாருமே குடிக்கிறானுவ. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஆம்பளை போயிட்டாங்க, மற்றவங்க கூடாது நல்லா இருக்கணும்ல. என்னண்டா எல்லா பசங்களும் நல்லா இருக்கணும், இப்போ பிறக்க போகிற பிள்ளைங்க அதுங்களும் நல்லா இருக்கணும். அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையுமே நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இந்த மதுவை ஒழிக்கணும்னு தான் நான் கேட்குறேன். சின்ன சின்ன பசங்க கூட ஈஸியா மது போதைக்கு அடிமையாகிட்டு வர்றதால அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியா மாறிட்டு வர்றதும் உண்மைதான். இளைஞர்கள் குடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய குடியிருப்பு பகுதிகளிலே இருக்குது. இப்போ நகர்ப்புறத்தை இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போனாலே அந்த ஏமப்பேர் ரோட்டில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கச்சிராபாளையத்து ரோட்டில் ஒன்று இருக்குது. சுற்றி நகரத்தோட மையப்பகுதியில் வச்சுருக்காங்க. ஓரமாக ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால், ஒரு குடியிருக்கிற பகுதியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் யாரும் தேடி எவன் வேணுமோ அவன் தான் தேடி குடிக்க போகிறான். பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளிக்கு போகாமல், காலேஜுக்கு போகாமல், வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிறப்ப நீ இப்போ அதாவது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னா ஆள் இல்லை, ஆனால் குடிக்கிறதுக்கு வரையா நான் வாங்கி தரேன்னு சொல்கிறதுனா ஆள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம அந்த கலாச்சார உயிர்களுக்கு அப்புறம் சாராயம் எங்கேயுமே விற்க கிடையாது. ஏன்னா என்ன காரணம்னா, எல்லாத்தையுமே பிடிச்சி அவங்க குண்டாஸ் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சாராயம் விற்கிறவங்க பாதி பேர் தலைமறைவாக இருக்காங்க வெளி மாநிலத்தில் சென்று. ஏன்னா போலீஸில் வந்து தொடர்ந்து வந்து இங்கே விசாரணையில் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஏடிஜிபி லெவலில் வந்து இங்கே மலையெல்லாம் வந்து 500 போலீஸ் வந்து ரோந்து பண்ணாங்க. இன்னமும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நைட் பீட்லாம் போகிறாங்க. நம்ம அதிகாரியில் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னமும் சாராயம் விற்கல சார். எல்லாமே கடுமையான சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சட்டம் கொண்டு வந்தனால சாராயம் விற்கிறவங்க யாரும் இல்லை, சாராயம் விற்கிறவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி குண்டாஸில் போட்டாங்க, எல்லாமே அரெஸ்ட்டில் இருக்காங்க. சாராயம் விற்கிற யாருமே விற்கிறதில்ல. என்ன காரணம், அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு இருந்ததுக்கு. என்ன காரணம், நம்மளால் உயிரிழப்பு நிறைய ஏற்பட்டிருக்கு, நம்ம நாளைக்கு எதை வாங்க போய் அவன் தான் கலந்து கொடுத்து எதை வித்துட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் திருந்திருக்காங்க இந்த மாவட்டத்தில். விஷச்சாராயம் குடிச்சு செத்தவங்க குடும்பத்துக்காச்சும் 10 லட்சம் நிவாரணம் கொடுத்திருக்காங்க. ஆனா அரசாங்கமே மது விற்பனை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா உயிரை உருவுறது எப்படி நியாயமா இருக்க முடியுங்கிற கேள்வியையும் எழுப்புறாங்க. சாராய கடை கள்ளக்குறிச்சியில் இல்லை, ஆனால் ஒயின் ஷாப் இருக்குதுங்க சார். அந்த ஒயின் ஷாப்பை முன்ன எடுக்கணும். பசங்க ஓவராக குடிக்கிறானுவ, வயசு பசங்கள்லாம் குடிச்சிட்டு ஒரே ராவடி பண்ணுறானுவ, அதையும் குடிக்கிறானுவ, கஞ்சா அடிக்கிறானுவ, போதை பொருள். இப்போ இது குடிக்கிறதால பெரிய 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 ஆளுங்கள்லாம் கொஞ்சம் இதாக வயசானவங்களாம் மாத்திரை வர வாங்கி போட்டுக்கிறானுவ. அதாங்க இது இந்த குடி பழக்கத்தை விட்டாக குடும்பம் நல்லாயிருக்கும், பிள்ளை விட்டையும் நல்லாயிருக்கும். குடிக்கிறது நிப்பாட்டலாம். ஏன்னா நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இந்த 10 லட்ச ரூபா தராங்க போயிட்டு உயிர் வராது நம்மளுக்கு. ஆனால் இத்தனை பேர் போனால் உயிர் ஒரு உயிர் கூட வராது. இப்போ இது போனால் இன்னொரு தரம் இன்னொரு நாளைக்கு குடிச்சிடலாம், ஆனால் உயிர் போனால் வருமா? வராது. ஆனால் இன்னும் ஒரு சில ஆண்கள் வந்து திருந்த கிடையாது. இன்னமும் கள்ளக்குறிச்சியில் வந்து எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப் வாசல்லே குடிச்சிட்டு படுத்துருக்காங்க சார். அப்படிங்கிறப்ப எப்படிங்க சார் கள்ளக்குறிச்சி திருந்திருச்சுன்னு சொல்லி சொல்ல முடியும்? ஒருவேளை அரசாங்கம் மதுவை தடை பண்ணா அப்புறம் மறுபடியும் கள்ளச்சாராயம் குடிக்க போக மாட்டீங்களாங்கிற கேள்விய போதைக்கு அடிமையா இருந்தவங்க கிட்டயே முன் வச்சோம். அது எங்கே நிப்பாட்ட போகிறாங்க? நிப்பாட்டலாம் மாட்டாங்க. வறுமை வருது, அதில் தான் கவர்மெண்ட்டு வருமானம். அதனால யாரும் ஒன்றும் பண்ணலாம். போதையால வாழ்க்கையை இழந்து இப்போ மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு வர்ற முருகன் தனக்கு நடந்த மாதிரியான கொடூரம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே நடக்க கூடாதுன்ற அக்கறையோட பல விஷயங்களை உணர்ச்சிகரமா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ ஒன்னாலதான் சத்தம் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லணும். நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் நிற்கணும். நம்ம பொண்டாட்டிங்க பிள்ளைங்க இருக்கு, அக்கா தங்கச்சாலாம் நினைக்கணும். இப்போ ரொம்ப பாய்ச்சி ஏகப்பட்ட பேர் தான். அதனால இப்படி தானே போகல, விதி யாராலையும் எப்படி மாற்ற முடியாது நம்மள. வலியையும் வேதனையையும் அதை உணர்ந்தவங்களால மட்டும்தான் மற்றவங்களுக்கு புரியும்படியா சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த கள்ளக்குறிச்சி பயணத்தையும் மேற்கொண்டோம். இனிமேலாச்சும் அந்த இது இனிமே இனி அந்த பழக்கங்கள் சாப்பிட அதெல்லாம் இல்லை கிடையாது. என்னதான் சாப்பிட மாட்டேன், எல்லாருக்குமே பாதிக்கப்படுறோம். வேணாம் சார், அதெல்லாம் நல்லா இருக்கட்டும் சார், சாராயெல்லாம் வேண்டாம் சார். இத்தனை நடந்த பிறகும் இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த ஊரோட தலையெழுத்த மாத்தி காட்டணுங்கிற எண்ணம் அங்கிருந்த அடுத்த தலைமுறையினர்கிட்ட நம்மளால பார்க்க முடிஞ்சது. காலையில எழுந்ததும் பொறுப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகிற இந்த தலைமுறை மேலதான் இந்த ஊரும் நம்பிக்கை வச்சிருக்கு.